கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் 8ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவுதான் நாம் செய்யும் கடவுளுக்கு எதிரான பாவங்களானாலும் குற்றங்களானாலும் சரி, நம் உள்ளத்திலே கடவுள் குடியிருப்பதினால் தூய ஆவியார் அனைத்தையும் அறிவார். இதைத்தான் பவுல் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் முதலாவதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் தகுதி பெற வேண்டும். இரண்டாவது, கடவுளுக்கு நன்றி செலுத்த முன்னதாகவே தூய ஆவியாரை அழைக்க வேண்டும். ஏசப்பா, உமது ஆவியினாலே என்னை நிரப்பும், தூய ஆவியாரே என்னை ஆட்கொள்ளும். அப்படி நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்த பிறகு தூய ஆவியார், உங்களுக்குள் இருக்கிற தூய ஆவியார் வெளிப்படுவார். நீங்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்னென்ன மன்றாட்டுகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி நீங்கள் தூய ஆவியாரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது அவர்தாமே நமக்காக பரிந்து பேசுவார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எந்த பாவங்களையும் கடவுளின் கண்களில் இருந்து மறைக்க முடியாது. நாம் செய்த குற்றங்களில் இருந்து கடவுளுக்கு முன்பாக தப்பிக்கவே முடியாது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தூய ஆவியார் தாமே நமக்காக அவர் கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய ஜெபத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் நம்மை தாழ்த்தி அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கடவுளின் கரம் நம்மோடு இருக்கும் என்பதை நாம் உணர முடியும். கடவுளின் பாதுகாவல் நமக்குள் எப்பொழுதும் இருக்கும் என்பதை உணர முடியும். கடவுள் என்னை எப்பொழுதும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்கிற பயம் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் கடவுளுக்கு எதிராக எந்த பாவங்களும் செய்யாமல் நம்மை நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தயவை கடவுள் நமக்கு கொடுப்பார். ஒரு தெளிவான அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். நாம் எப்படி ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு பிடித்த வண்ணமாக செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் ஆவியானவர் தாமே நம் உள்ளத்தில் இருக்கிற அனைத்தையும் துருவி ஆய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா காரியங்களையும் கடவுளை நம்பி அவருடைய பாதத்திலே நீங்கள் அர்ப்பணித்து விடுங்கள். நீங்கள் பாவம் செய்திருக்கலாம், கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து உங்களுக்கு தயவை அனுப்புவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே கடவுளின் பாதத்திலே நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபம் ஏறெடுக்கிறீர்களோ ஆவியானவரை நீங்கள் அழையுங்கள். ஆவியானவரே, என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல என்று நீங்கள் அவரை அழைத்து பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் வந்து இறங்குவார். அவர் உங்களுக்காக எல்லா ஜெபங்களையும் ஏறெடுப்பார். உங்களை அற்புதமாக கடவுளுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக அவர் மாற்றுவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவை, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எங்களை துருவி ஆய்கிற ஆவியானவரின் கரங்களிலே எங்களை எப்பொழுதும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் ஆவியானவர் வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது தகப்பன் தாமே எங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறீர். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளாலும் நிறைவாக்கிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக இன்று முதல் உங்கள் ஜெபத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் கடவுள் சமாதானமாக மாற்றி போட உங்களுக்கு துணை புரிவார். ஆமேன். தேங்க்யூ.